அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆத்தி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நம் நாட்டின் சாதனைகளை உலகுக்கு தெரியப்படுத்தும் வகையில் கொண்டாடப்படும் குடியரசு தின விழாவில் நம் மாநிலத்தை முதன்மை மாநிலமாக மாற்றி உலகையே வியக்க செய்த காமராசரை பற்றி கூற வந்துள்ளேன். என் கடன் பணி செய்து கிடப்பது என்று உயர்ந்த வாக்கி கேட்ப தன் வாழ்நாள் முழுவதும் நம் பாரத தேசத்திற்கு பணி செய்து தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் கர்ம வீரர் காமராசர். தமக்கென வாழாது பிறருக்காக வாழும் பொது நல மனிதர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் நிலை பெற்று இயங்கியதாக புறநானூறு பேசும். இந்த உண்மைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவர் காமராசர் என்றால் மிகையாகாது. தென்னாட்டு காந்தியாய் தமிழ் மண்ணில் அவதரித்து தமிழகத்தை மலர் சீர செய்த காமராசர் 1903ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த காமராசர் தனது அறிவு கூர்மையையும் திறன்களையும் அனுபவத்தின் மூலம் வளர்த்து கொண்டார். பள்ளி கல்லூரி சென்று படித்த மாமேதைகளை வியக்கும் வகையில் காமராசர் தமிழகத்தின் முதல்வராக திறப்பட ஆட்சி புரிந்தார். நாட்டின் விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களிலும் செயல் திட்டங்களை முன்னின்று நடத்திய காமராசர் தனது உபதேசத்தை ஊருக்கு மட்டும் சொல்லவில்லை. அவர் தனது கடைசி கால வரை கதர் ஆடையை உடுத்தினார் என்பது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மக்களிடையே நிலவும் சாதி, மதம், மொழி, இனம், நாடு, பணம், பதவி போன்ற வேறுபாட்டை நீக்க கல்வி ஒன்றே வழி என்பதை உணர்ந்த காமராசர் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து அனைவருக்கும் உயர்நிலை பள்ளி வரை இலவசமாக பயில வழிவகை செய்தார். உலகில் பிறந்த அனைவரும் சமமானவர்களே, அவர்களிடையே உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை அணியும்படி செய்தார். கல்வி வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சிக்கு என்பதை அன்றே உணர்ந்த பச்சை தமிழன் காமராசர் ஆயிரக்கணக்கான கல்வி நிலையங்களை தோற்றுவித்தார். மக்களிடையே நிலவிய பசிப்பினியை போக்க பல நீர்நிலையங்களை உருவாக்கி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கினார். விவசாயத்தையும் விவசாயிகளையும் பேணி காத்த இவரது ஆட்சி காலமே தமிழகத்தின் பொற்காலம் என கூறினால் அது மிகையல்ல. தனி மனிதனின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்பதை உணர்ந்த காமராசர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பல்வேறு அணைக்கட்டுகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றை நிறுவி வேலைவாய்ப்பினர் பெருக்கினார். பணம், பதவி தேடி செல்லாத காமராசர் பல தலைவர்களை உருவாக்கி இங்கு கிங் மேக்கர் எனவும் போற்றப்பட்டார். அடக்கம், நேர்மை, தியாகம், தன்னலமின்மை போன்ற குணங்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய காமராசரின் தியாகத்தை போற்றும் வகையில் அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அரசு அறிவித்து சிறப்பித்துள்ளது. இத்தகைய நன்னாளில் மாணவர்கள் ஆகிய நாம் இருளை நீக்கும் ஒளியாகவும், புயலை கடக்கும் கடலாகவும், இடியை தாங்கும் வானமாகவும், வறுமையை போக்கும் வல்லவனாகவும் சிறந்து விளங்க உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.